ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐ டெய்லி 15 அப்படின்ற டாப்பிக்கில் டெய்லியும் 15 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி சம்மந்தமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல் என்பது என்ன நிகழ்வு? இதற்கான சரியான ஆன்சர் ஆவி சுருங்குதல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான ஆன்சர் நீர் தான் பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பானாக உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது எந்த முறை? இதற்கான சரியான ஆன்சர் பதங்கமாதல்ன்றது தான் கரெக்டான ஆன்சர். அதே மாதிரி வாயு பொருள் நேராக திடப்பொருளாக மாறுவது என்பது படிதல் என்று அழைக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் என்ன மாற்றம்? இதற்கான சரியான ஆன்சர் பனிக்கட்டி நீராக உருகும் போது அதோட நிலையில தான் மாற்றம் ஏற்படும். அதனால அது நிலை மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் மெதுவான மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? இதற்கான சரியான ஆன்சர் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளதுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது தான் மெதுவான மாற்றமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானிலை மாறுபாடு ஏற்படும் மண்டலம் எது? இதற்கான சரியான ஆன்சர் அடிவெளி மண்டலத்தில் தான் வானிலை மாறுபாடானது ஏற்படுகிறது. நம்ம வாழ்றதும் பாத்தீங்கன்னா இதே அடிவெளி மண்டலம் தான். அடுத்த கொஸ்டின், ஓசோன் படலம் காணப்படும் மண்டலம் எது? இதற்கான சரியான ஆன்சர் ஓசோன் மண்டலமானது அடிவெளி மண்டலத்துக்கு அடுத்ததா இருக்கிற அடுக்குவெளி மண்டலத்தில் தான் காணப்படுகின்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சுவாசித்தலுக்கு மற்றும் எரிதலுக்கு பயன்படும் வாயு எது? இதற்கான சரியான ஆன்சர் ஆக்சிஜன் தான் சுவாசிக்கிறதுக்கும் எரியறதுக்கும் பயன்படுகிற வாயுவாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஆக்சிஜனை யார் கண்டறிஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் பிரெஸ்லின்றவர் தான் கண்டறிஞ்சிருப்பாரு. உயர் வகுப்புகளில் இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் CW ஷீலே அப்படின்றவரையும் சொல்லுவாங்க. அங்கே ஆப்ஷனில் எது கொடுத்துருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜோசப் பிரெஸ்லியும் போடலாம், CW ஷீலே அவர்களையும் போடலாம். அடுத்த கொஸ்டின், தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு சூரிய ஒளி தேவை என்று நிரூபித்தவர் யார்? இதற்கான சரியான ஆன்சர் ஜான் இன்ஜன் ஹவுஸ் அவர்தான் தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு சூரிய ஒளி தேவை அப்படின்றத நிரூபித்தார். அடுத்த கொஸ்டின், காற்றில் இரண்டாவது பெரும்பகுதியாக அமைந்துள்ள வாயு எது? இதற்கான சரியான ஆன்சர் காற்றில் இரண்டாவது பெரும்பகுதியாக உள்ள வாயு ஆக்சிஜன் தான். காற்றுல எந்த வாயு அதிகமா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது எத்தனை சதவிகிதம் இருக்குன்றதும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியின்றி வெப்பத்தை வெளிப்படுத்தும் நிகழ்வு என்பது? இதற்கான சரியான ஆன்சர் உள்ளெறிதல்ன்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அழுத்தப்பட்ட காற்றானது எங்கே பயன்படுகிறது? இதற்கான சரியான ஆன்சர் வாகனங்களின் டயர்களில் தான் இந்த அழுத்தப்பட்ட வாயுவானது பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமியின் ஈர்ப்பு விசையினால் புவியின் கட்டுப்பாட்டில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள வளிமண்டலமானது
புவியிலிருந்து எவ்வளவு தொலைவிற்கு மேல் பரவியுள்ளது? இதற்கான சரியான ஆன்சர் 800 கிலோமீட்டர் வரையும் மேல பரவி இருக்குது. அடுத்த கேள்வியானது உங்களுக்கான கேள்வி. விண்கற்கள் எரிதல் என்பது எந்த அடுக்கில் நடைபெறுகிறது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த மாதம் வரப்போகுது. இதுக்காக நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆனது நம்ம சேனல் தொடங்க உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸுமே தொடங்க உள்ளது. ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபாய்க்கு வித் டெஸ்ட் பேட்சோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதே ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா 349 ரூபாய்க்கு 30 தேர்வுகள் அடங்கிய தேர்வானது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இதில் யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 அப்படின்னு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இதை பற்றின டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.